விவசாயம் மட்டுமல்ல, குடிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, மக்கள் எந்த ஊருக்கு போனாலுமே தண்ணி வரலன்னு தான் சொல்றாங்க. டேங்க் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. தண்ணி இருந்தா தானே டேங்க்ல ஏத்தவே முடியும். எத்தனை மினி டேங்க் கட்டி குடுத்தா கூட, தண்ணி உள்ள இல்லன்னா, அது மினி டேங்க் கட்டி பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரு உடனடியாக அத நம்ம செய்து விடலாம். நீங்க நம்பிக்கையாக இருங்க, நம்ம செய்து விடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அதை நாங்க அத வந்து நாங்க தொடர்ந்து அத முயற்சி எடுத்து, மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து கண்டிப்பாக அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. அடுத்ததாக அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதை பற்றியும் அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஏன்னா மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து கிட்டத்தட்ட 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அதை பற்றி மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனாலும் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஊர் 14 ஊர்லலாம் வந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டு எல்லாமே தயாராக இருக்கிறது. வருட வருடம் 100 கோடி ரூபாய் சென்டர்லேருந்து, அதாவது நடுவண் அரசுலேருந்து இதுக்கு இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது 300 கோடி ரூபாய் தான். அது முழு பட்ஜெட். எப்பயுமே ஒரு ரயில்வே திட்டம் என்று வந்தால் அந்த திட்டத்துக்கு வந்து மாநில அரசும் அதில் வந்து பங்கெடுத்துக் கொள்வாங்க. ஆனால் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மைய அரசுலேருந்து தான் நம்ம நிதி வாங்கியிருக்கோம். அப்படிதான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கேட்டு பெற்றார்கள். ஏன்னா நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை யாரும் பாதியில நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக முழுக்கவே ரயில்வே அமைச்சகத்திடமிருந்தே அந்த 300 கோடி ரூபாயை அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்காக வாங்கிவிட்டார்கள். அதனால அந்த திட்டம் அப்படியே இருக்குது. அதுக்கு பணமும் இருக்கு. ஆனா அதை விரைவாக முடிக்க இன்னும் நேரம் ஆயிடுச்சு. அதனால அதை கொஞ்சம் விரைந்து முடிக்க அவரிடம் நாங்க வேண்டுகோள் விடுத்தோம். உடனடியாக அதை செய்து முடித்து விடலாம், அந்த திட்டத்தை நாம் உடனடியாக தொடங்கி விடலாம் என்று அவரும் எங்களுக்கு நம்பிக்கையாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அடுத்ததாக இந்த பேருந்து பிரச்சனைகளை பற்றி சொன்னோம். நிறைய ஊருக்கு நாங்கள் போகிறோம், நிறைய பேருந்துகள்லாம் வரவில்லை, அந்த விஷயமும் சொல்லியிருக்கோம். அதே போல் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் எழுத்து வடிவத்தில் லெட்டராகவும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், அதோட ஃபர்தராக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், பழைய பேருந்து நிலையத்தில் எவ்வளோ வருவாய் வந்தது, புது பேருந்து நிலையத்தில் என்ன வருவாய் வருகிறது, அந்த சப்ஸ்டான்ஷியல் டாக்குமெண்ட்டும் அவர் கொடுத்துருக்குறோம். பழைய பேருந்து நிலையம் அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தான் அதுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்ட் என்று தான் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா கூடுதல் பஸ் ஸ்டாண்டு தான், அது மெயின் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அந்த டாக்குமெண்ட்டும் அதோட சேர்ந்து அவர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்குறோம். மற்றபடி இந்த எத்தனை 450 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிற வேலையில் இப்போ வெறும் 150 தான், 100க்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் பேருந்துகள் வருகிறது என்ற அந்த தகவல் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். எழுத்து மூலமாகவும் அதை கொடுத்துருக்குறோம். எல்லாமே அவர்கிட்ட, அவருக்கும் அது ஓரளவுக்கு அவர் நான் ஆய்வு செய்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி தகவல் அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து அதுவும் சொல்லிட்டோம். அந்த இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதனால் மக்கள் படும் துன்பங்கள் அது எல்லாருக்குமே தெரியுது. அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வந்து நிறைய பேர் வேலைக்கே வரதில்லை, ஏன்னா பேருந்து இல்லாததுனால வேலைக்கு வருவதில்லை அப்படின்றது சொல்லிட்டோம். நேர விரயம், பண விரயம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூடுதலாக தான் ஆகுது. ஒரு பயணம் மேற்கொண்டா அந்த பயணம் வந்து விரைவாக நம்ம வேலையை முடிக்கணும். இங்கே 1 மணி நேரம் கூடுதல் ஆகுறதுன்ற விஷயம்லாம் அவருக்கு எடுத்து சொல்லிட்டோம். அவர் அதெல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக அது வந்து அந்த பேருந்து நிலையத்தில் அங்கே தான் வருகை பதிவேடு வைக்க வேண்டும். பழைய பேருந்து நிலையத்தில் வருகை பதிவேடு வைத்து நீங்கள் எல்லா பேருந்துகளையும் அங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அதை கண்டிப்பாக அவர் வந்து ஆய்வு செய்துவிட்டு எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியாளர் வந்து இது வந்து எல்லா பேருந்துகளும் வர வேண்டும் என்று கையெழுத்திட்டு தான் சென்றிருக்கிறார். அதனால் அந்த 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 ஆர்டர் அப்படியே தான் இருக்குது. அதையும் நீங்கள் அதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக சிப்காட் பற்றியும் பேசியிருக்கிறோம். சிப்காட்டில் என்ன வசதிகள் இருக்கிறது, தண்ணி இருந்தால் தான், நான் அன்றைக்கு கூட ஒரு உங்களிடம் தான் அதான் சொல்லியிருந்தேன், தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு தொழிற்சாலையும் வராது. என்னதான் நீங்கள் இடம் கொடுத்தாலும் சரி, ரோடு போட்டாலும் சரி, தண்ணீர் வேண்டும், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் வேண்டும். அதனால் இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து விட்டால் சிப்காட்டு வளர்ச்சி பெறும். அதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். அதாவது நீங்க தண்ணீரும் வரணும், அப்பதான் சிப்காட் வளரும். ரெண்டுத்துக்குமே ஒன்றாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஒப்பனைகள் கூட்டு குடிநீர் திட்டம் வரும்போது தானாகவே சிப்காட்லையும் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற எங்களுக்கும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். இதையெல்லாம் நாங்கள் தெளிவாக அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அவருடன் தொடர்புலேயே இருந்து இன்னும் எந்தெந்த விஷயம்
செய்ய முடியுமோ அதையெல்லாம் விரைவாக செய்து முடிக்க நாங்கள் எல்லாருமே முயற்சி எடுப்போம். நீங்களும் எங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.